ஏனுங்க இன்றைக்கி வாழைக்காயில் உருண்டை குழம்பு செய்யலாங்க. கொஞ்சமாக எண்ணெய்ங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தையும் வதக்கிட்டுங்க. இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. வாழைக்காய் கட் பண்ணி குக்கரில் போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி அளவாக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டுங்க. மேல் தோலெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கடலை மாவு பொடி பொடியாக அரிஞ்சு பெரிய வெங்காயத்தை போட்டுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானதையும் போட்டுங்க நல்லா பொரிச்சு எடுத்துடணுங்க. மறுபடியும் வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. சோம்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தூளுங்க. இது எல்லாமே போடும்போது எண்ணெய் நம்ம சூடாக இருக்கக்கூடாதுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிருங்க. போட்டு ஒரு கலக்கிட்டுங்க. அரைச்சிட்டு வந்ததை ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டுங்க. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க பொரிச்சு வச்சுக்கிற அந்த வாழைக்காய் உருண்டையை உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாங்க. கரண்டி போட்டு கிளறிட்டே இருந்தோம்னா வாழைக்காய் பூரா உடஞ்சி போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.